கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை தந்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் தந்து கொண்டிருக்கிறாரு. அதே போல ஆண்டவருடைய வேத வசனங்களும் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறாம இருக்குது. அப்ப சிலருடைய வாழ்க்கையில இந்த நிறைவேறாம இருக்கிற வாக்கு தத்தங்களை குறிச்சு அநேகர் கேள்வி என்னன்னு சொன்னா, இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறாரு, இந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது, ஆனா எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாம இருக்குது அப்படின்னு சொல்லி அநேகர் கேள்விக்குறியாவே இருக்கு அநேகருடைய வாழ்க்கையில. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் நம்மளை குறிச்சு ஏற்கனவே குறிச்சு வச்சிருக்கிறார். அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். அப்ப அவருடைய ஏற்ற காலம், ஏற்ற நேரம் வரும்போதே அது நிறைவேறும். நிச்சயமாக அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். நம்ம அதுக்காக காத்திருக்கணும். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்க சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நிச்சயமா நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது நிச்சயமா அந்த தரிசனங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். நீங்க பாருங்க, வேதத்துல ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கிற பொழுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்ப ஆண்டவர் வச்ச தீர்க்க தரிசனங்கள், இந்த தரிசனங்கள் அது தாமதித்தாலும் அது வந்தே தீரும். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் ஏற்கனவே குறிச்சிட்டாரு, உங்களை குறிச்சி ஏற்கனவே ஆண்டவர் வெளியிட்டாரு. அப்ப அவர் எழுதினது, அவர் குறிச்சது நிச்சயமாகவே நடக்கும். ஆனால் அவருக்கென்று சொல்லி, அதற்கென்று சொல்லி ஒரு ஏற்ற காலம், ஒரு ஏற்ற நேரம் இருக்கு. அந்த ஏற்ற காலம், அந்த ஏற்ற நேரத்தில் நிச்சயமா அது நடக்கும். ஆண்டவர் குறிச்ச காரியம், ஆண்டவர் எழுதின காரியம் அது நிச்சயமாகவே நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு தொடக்கம் அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும் ஏற்கனவே ஆண்டவர் குறிச்சிட்டாரு. அப்ப அவர் குறிச்சதின் படிதான் இன்னைக்கு அத்தனை காரியங்களும் நடந்திருக்குது. ஏன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் என்ன பேசினாரோ, அந்த தீர்க்க தரிசனம் மூலமாக என்ன பேசினாரோ அது அனைத்துமே இன்னைக்கு நடந்திருக்குது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் முன்குறிச்சி நம்மளை குறிச்சி எழுதிட்டாரு. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்ன அத்தனையுமே நிறைவேறிற்று. இன்னும் சில தரிசனங்களே நிறைவேறாமல் இருக்குது. ஆனாலும் அந்த தரிசனங்களும் நிச்சயமாக ஆண்டவர் ஏற்ற காலம், ஏற்ற நேரத்தில் அது நிறைவேறும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ஏற்கனவே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியோட பேசின வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்க்கிற பொழுது, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாடு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் தான் இந்த ஏசாயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னமே அவரை பற்றி பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இன்னொரு வசனத்தை பாருங்க, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னமே கர்த்தர் முன் குறிச்சிட்டாரு. அப்ப அவர் குறிச்ச ஒவ்வொரு காரியங்களையும் இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. அதுக்கு நம்ம காத்திருக்கணும். ஏற்ற காலம், ஏற்ற நேரம் வரணும். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காலத்துல மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அதே வசனம் சொல்லப்படுது பாருங்க, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப நீங்க இன்னைக்கு மத்தேயு 1 அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கிற பொழுது உங்களுக்கு விளங்கும். அதாவது ஆண்டவர் எதை நியமிச்சிருக்கிறாரு என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்துல உரைக்கப்பட்ட அத்தனை வசனங்களும் வார்த்தைகளும் இங்க மத்தேயுல நீங்க பார்க்கலாம். அப்ப மத்தேயுல சொல்லப்பட்ட அனைத்துமே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாகவே இது அனைத்து சம்பவங்களும் நடைபெற்று கொண்டு இருக்குது. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சிலுவையில மரிக்கிறது, உபத்திரவப்படுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவர் இறப்பு வரைக்கும், அவர் சிலுவை மரணம் வரைக்கும் எல்லாமே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உரைத்தது. அதைத்தான் இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்ப அதை நிறைவேற்றி முடிஞ்சது. அதே போல இன்னைக்கு உங்களை குறிச்சு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் வச்சிருக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை குறிச்சது அது நிச்சயமா நடக்கும். நீங்க எங்க வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் சொன்னது நடக்கலையே, நிறைவேறலையேன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்க. நிச்சயமா கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு மனுஷனுக்கிட்ட இன்னைக்கு ஒரு உதவி கேட்டு போய் அவன் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர்கிட்ட நீங்க இன்னைக்கு போயிருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு நாளுமே உங்களோட பிரச்சனைகளை நிச்சயமா சந்திக்கக்கூடியவர் இருக்கிறார். அதான் நீங்க எந்த ஒரு மனுஷன்கிட்ட போய் இன்னைக்கு நீங்க உதவி கேட்க முடியாது. உதவி கேட்டாலும் அந்த ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். ஒரு கஷ்டத்துல போய் நீங்க ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உதவி செய்ய மாட்டான். அதே நேரம் இன்னைக்கு உங்களோட பிரச்சனையை போய் கர்த்தர்கிட்ட சொல்லி பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, நிச்சயமா அவர் செய்வார். அவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை நமக்கு இன்னைக்கு ஒரு சமாதான பிரபு. பாத்தீங்களா, வல்லமை உள்ள தேவன். அவர் அந்த வல்லமை உள்ள தேவன், அந்த சமாதான பிரபு இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அப்ப நம்ம இன்னைக்கு எந்த ஒரு மனுஷன்கிட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகுதா, ஒரு துன்பம் வருகுதா, ஒரு துயரம் வருதா, ஆண்டவர்கிட்ட போங்க. அவர்கிட்ட போய் சொல்லுங்க உங்களோட பிரச்சனைய. அவர் நிச்சயமா உங்களோட பிரச்சனைக்கு முடிவு தருவாரு. ஏற்ற காலத்துல உங்களை குறித்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.